Hello everyone. வாங்க இன்னைக்கு ப்ராப்ளம் பார்க்கலாம். Two particles are oscillating along two close parallel straight lines side by side with the same frequency. Same frequency பாருங்க, ரெண்டுமே frequency அப்படி சேமா இருக்கு and the same amplitude. They pass each other moving in opposite direction. Opposite directions when their displacement is half of the amplitude. The mean position of the two particles lie on straight line perpendicular to the path of the two particles. The phase difference is okay. நான் அந்த क्वेश्चंस எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க. இப்போ பாருங்களேன். உங்களுக்கு புரியுமா டயகிராம் போட்டுருக்கேன். இது பாருங்க கிரீன்ல போட்டுருக்கேன் பாத்தீங்களா? இது ரெண்டுமே என்னது 1 and 2 ன்னு போட்டுருக்கேன் பாத்தீங்களா? இது வந்து two parallel pipe. ஓகே, இது பார்ட்டிகல்ஸ் 1 வச்சுக்கோங்க, இது பார்ட்டிகல்ஸ் 2 வச்சுக்கோங்க. ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி போகுது பாருங்க, லெஃப்ட் டு ரைட்ல மூவ் ஆகுது. இன்னொரு பார்ட்டிகல்ஸ் வந்து ஆப்போசிட்ல போகணும். ஸோ அதனால் ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி நெகட்டிவ்ல இருந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகி கரெக்டாக எங்கே வருது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டாக y = a/2 ரீச் ஆகுது. இன்னொரு பார்ட்டிகல் பாருங்க ப்ளஸ் ஏல இருந்து மூவ் ஆகி எங்கே ரீச் ஆகுது, a/2க்கு வருது. இதான் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனில் வரும்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸர் டயக்ராம் ட்ரான் பண்ணிருக்கேன். இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பாருங்களேன், மீன் போர்ஷன் 0 ஆரம்பிச்சு ஒரு பார்ட்டிகல்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சும்மா ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது, ரைட் டு லெஃப்ட். 0லேருந்து ஆரம்பிச்சு அட்டைன் சம் மேக்ஸிமம் பொசிஷன்ஸ், தட் இஸ் கால்ட் ஆம்ப்ளிடியூட் ரீச் ஆயிடுச்சு. மறுபடியும் அப்படியே வரும்போது இங்கே பாருங்கள், இது இங்கே இது a/2, இதுக்கு நேராக ஒரு வெட்டிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ப்பாங்க, a/2 இங்கே வருது, மறுபடியும் மினிமம் வருது கரெக்டாக. அப்புறம் நெகட்டிவ்ல மேக்ஸிமம் எகெயின் கம் பேக் டு மினிமம். இதுதான் வந்து ஹார்மோனிக் தெரியும், SHM சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ஆப்போசிட்டில் போகிற பார்ட்டிகல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி போகும். இது ஆப்போசிட்டாக இந்த பக்கம் வரும், ஓகேவா? -a அப்புறம் 0 + a அப்புறம் மினிமம். ஓகே, இப்போ ஒரு பார்ட்டிகல்ஸ் பாருங்களேன், இந்த பக்கம் மூவ் ஆச்சுங்களேன், ரைட்டில் போகிற பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பார்ட்டிகல் 0லேருந்து எங்கே வந்திருக்கு, ஏக்கு வந்துருச்சு. ஏங்கிறது பாசிட்டிவில் இஸ் அட்டைன்ஸ் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன். அதுக்கு பேர் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஏலேருந்து இங்கே பாருங்கள், இது a/2 வந்துருச்சு. இந்த பக்கம் போக 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 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு குறைஞ்சிட்டே வந்து இங்கே 0 ஆகிடும். ஸோ இப்போ a/2. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரா த ஃபேஸர் டயக்ராம்ஸ் இங்கே ட்ரான் பண்ணுறேன். அப்போ இது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதுலேருந்து ஏலேருந்து எவ்வளோ ஆங்கிள் போயிருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்கலாமா? வாங்க. இப்போ ஈக்குவேஷன்ஸ் 1 எடுத்துக்கிட்டேன். இதை பாருங்கள், ஈக்குவேஷன் 1 அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் y1 = ரெண்டுமே எங்கே இருக்குது, y1 = a/2 இதுதான் கிவன். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் இந்த y1 எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த y1 ரீப்ளேஸ்டு பை a/2. இங்கே பாருங்கள், a/2 = என்ன ஃபார்முலா, அப்படியே ரிமைனிங் திங்ஸ் அப்படியே இதெல்லாமா, a sin ωt ப்ளஸ் π1. இதில் இந்த a கெட் கேன்சல். இப்போ எப்படி எதெல்லாம் அப்படின்னு பாருங்க, sin ωt ப்ளஸ் π1 = 1/2. இப்போ இதுதான் இப்போ சைன் ஆஃப் திஸ் வேல்யூ. இந்த ωt π1க்கு எந்த ஆங்கிள் போட்டால் 1/2 வரும். இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி என்ன தெரியும் பாருங்களேன், சைனோட 30. அப்போ இந்த ωt ப்ளஸ் π1 இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல் பண்ணுறேன் அப்படின்னா 30 டிகிரி ஓகே ஈக்குவல் பண்ணுறாங்க. அப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் ஏலேருந்து எவ்வளோ ஆங்கிள் மூவ் பண்ணால் 30 டிகிரி மூவ் ஆச்சுன்னா என்ன வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் = a/2 வந்துடும். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ செகண்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும், இன்னொரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன எந்த பக்கம் மூவ் ஆகுது, -aலேருந்து இந்த பாயிண்ட்ஸுக்கு வரும். இந்த பாயிண்ட்ஸ் என்ன சொன்னால் உங்களுக்கு சொல்லிட்டு பாருங்கள், இந்த a/2 இங்கே வரணும் சரிங்களா. இப்போ a/2 இங்கே வரணும். ஸோ இப்போ இங்கே வரணும் அப்படின்னா நல்லா பாருங்கள், இதுதான் வந்து 0 வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக என்னது ஆஃப் சர்க்கிள். அப்போ இது 180 டிகிரி இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக. அப்போ இது ஃபுல்லாகவே என்னது 180 டிகிரி இருக்க போகுது. அப்போ இந்த பார்ட்டிகல்ஸு இங்கே இருந்து இந்த பக்கம் இப்படியே வரணும் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் எவ்வளோ 180. அப்போ வி கேன் ரைட், நமக்கு தெரியும் ஆல்ரெடி வேல்யூ என்ன, ωt ப்ளஸ் π/2 ஈக்குவல் டு எப்படி எதெல்லாம் பாருங்கள் நமக்கு ஆல்ரெடி தெரியும்.
இந்த வேல்யூ 30 டிகிரி போட்டாச்சு. இதை பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டேன். இது 30. இது ஃபுல்லாக இங்கேருந்து இந்த பாயிண்ட்ஸுக்கு வர்றதுக்கு எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி இருக்கும் ஃபேஸ். ஓகேவா? அப்போ இந்த 180 மைனஸ் 30 போட்டிங்கன்னா 180 டிகிரி மைனஸ் 30 டிகிரி போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 150 டிகிரி கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த 150 தான் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். உங்களுக்கு புரியுதா? அதோட ஃபேஸ் இங்கேருந்து வர்றதுக்கு ஆகுது. செகண்ட் பார்ட்டிகல்ஸ் வர ஆங்கிள் புரிஞ்சிச்சா? இதோட ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே கிடச்சிச்சு உங்களுக்கு. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நமக்கு தெரியும் ஒமேகா டி ப்ளஸ் பை 1 30 டிகிரி, ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2 எவ்வளோ பாருங்கள்? 150 டிகிரி. ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக இந்த பொசிஷன் வரும்போது ஏ பை 2 இந்த பொசிஷன், இந்த பார்ட்டிகல்ஸ் இவர் இந்த பக்கம் வந்திருக்காருங்க. நல்லா பாருங்கள், இவங்க இப்படி போயிருக்காங்க. சரிங்களா? அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் மூவ் ஆகுது. ரெண்டுமே ஆப்போசிட்டில் போகும்போது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இதான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பை 2 என்ன கேட்டிருக்காங்க? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பை 2லேருந்து இது பை 1 வச்சுக்கோங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? பை 2 மைனஸ் பை 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ உங்களுக்கு தெரியும் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2 மைனஸ் ஒமேகா டி மைனஸ் பை 1 போட்டால் இந்த ஒமேகா டி கேன்சல் ஆகிடும். நம்ம ஸ்டெப் போட தேவையில்லை. ஜஸ்ட் பை 2 மைனஸ் பை 1 மட்டும் போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 டிகிரி மைனஸ் 30 டிகிரி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பாருங்கள்? 120 டிகிரி கிடைக்குது ஆன்சர். ஓகேவா? இது எல்லாமே என்ன இருக்குது? டிகிரி. இப்போ நம்ம என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? ரேடியன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ 120 டிகிரி ஈக்குவல் டு how many radians அப்படின்னு பார்க்கும்போது 2 பை பை 3. இதை பாருங்கள், 2 பை பை 3 ரேடியன். இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட் ஆப்ஷனை மேலே பார்க்கலாம் வாங்க. எந்த ஆப்ஷன் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், சி ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது? 2 பை பை 3 கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A particle execute simple harmonic oscillation with an amplitude small a. The period of oscillation is capital T. The minimum time taken by the particles to travel half of the amplitude from their equilibrium position is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நான் கொஸ்டின்ஸ் ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தெரியும். சும்மா எக்ஸாம்பிள் போடுறேன், ஒரு பாவ் போடுறேன், சிம்பிள் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். என்ன பண்ணுது? இது ஆசிலேட் ஆகுது. ஓகே, இந்த பக்கம் அப்புறம் இந்த போர்ட் சைடு போயிட்டுருக்கும். இப்போ கிராஃபாக இங்கே சும்மா சிம்பிளாக ட்ரான் பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஈக்லிபிரியம் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வருது வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட எக்ஸ் இங்கே மூவ் ஆகுது. மூவ் வரும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் என்ன கேட்டிருக்காங்க? அந்த பொசிஷனில் டி கேட்டிருக்காங்க. டி ஈக்குவல் டு வாட் இதுதான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஃப்ரம் த ஈக்குவல் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலா ஈஸியாக எழுதலாம். எக்ஸ் வந்து எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது ஏன்னா டைம் பொறுத்து மட்டும் வேரி ஆகும். உங்களுக்கு தெரியும், அந்த கிராஃப் பார்த்துருப்பீங்க. இந்த பெண்டுலம் இப்படி போடுவாங்க. மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான். ஒன்று வந்து வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்குறது ஆம்பிடியூட், இன்னொன்று இந்த பக்கம் இந்த வேவ் போகிறது ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கும். ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இப்போ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு நமக்கு என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரம் தர் மீன் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. அப்போ ஃபார்முலா ஈஸியாக இது இல்லை. என்ன ஃபார்முலா பாருங்கள்? ஏ சைன் ஒமேகா டி இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஏ சைன் ஒமேகா டி. ஓகே, இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The minimum time taken by the particles to travel half of the amplitude from the equilibrium position. அப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆஃப் டி ரீப்ளேஸ்டு பை என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ பை 2 half of the amplitude அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏ பை 2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இந்த ஏ கெட் கேன்சல். ஸோ நம்ம எப்படி அதெல்லாம் பாருங்கள், சைன் ஒமேகா டி we can write sin omega t equal to 1 by 2. ஸோ இந்த ஒமேகா டியை எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம் பாருங்கள். 1 by 2 நமக்கு தெரியும் 30 டிகிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ் போடும்போது we can write பை பை 6ன்னு எழுத முடியும். கரெக்டாக? அப்போ சைன் ஒமேகா டி. ஓகே, அப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த ஒமேகா டிக்கு ஓகே வேல்யூ எவ்வளோ? 30 டிகிரி போட்டிங்கன்னா 1 by 2 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒமேகா டி ஈக்குவல் டு
π/6 அப்படின்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நினைக்கிறேன் இது. ஓகே, இது ஈக்குவல் டு கிவ்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வேல்யூ வந்து ஒமேகா டீயோட வேல்யூ. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டைம் பிட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒமேகா வேல்யூ என்ன, எப்படி அதெல்லாம் பாருங்கள். ஒமேகா ஈக்குவல் டு 2π/T இன்ட்டு டி, நமக்கு இந்த டி தான் வேணும். ஓகேவா? ஈக்குவல் டு π/6. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் பை இந்த பை கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும், ஜஸ்ட் டி மட்டும் தான் வேணும். அப்போ ஸ்மால் டி ஈக்குவல் டு இந்த டி இந்த பக்கம் போயிடும், 2 கீழே வந்துடும். அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், T/12. இதுதான் ஆன்சர். நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இதுதான் ஆன்சர். ஓகேவா? T/12 இங்கே பாருங்கள், T/12 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 2 simple harmonic motions with the same amplitude and time period when acting together in perpendicular directions with a phase difference of π/2 give rise to. கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்களேன், 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்குது. ஆனால் ரெண்டுமே என்னது, சேம் ஆம்ப்ளிடியூட் அண்டு என்ன போட்டிருக்காங்க, சேம் டைம் பீரியட். அப்போ ரெண்டுமே என்னது, ஸ்டார்டிங் ஃப்ரம் த மீன் பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்குது, 0லேருந்து. ஓகேவா? தட் இஸ் கால். ஓகே, இப்போ ஒன்று ஹரிசாண்டல், ஒன்று வெர்டிகல்ஸ். பிகாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, π/2. ஒன்று மினிமம்னா ஒன்று மேக்ஸிமம் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன, இது கிவ் ரைஸ் இது என்ன கொடுக்கும், ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனா, எலிப்டிக்கலா, சர்க்குலரா, ஒன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த ஈக்லிபிரியம் ஆர் மீன் பொசிஷன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஏ சைன் ஒமேகா டின்னு எழுத போகிறேன். இன்னொன்று பர்பண்டிகுலர் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க π/2. ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. என்ன ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ, π/2. அப்போ என்ன வரும், ஒமேகா டி ப்ளஸ் π/2. ஏன் சார் ப்ளஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இவர் இங்கே 0 இருந்தால் இவர் ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ் எவ்வளோ, π/2. அப்போ இவரை விட ஒரு அட்வான்ஸாக போயிட்டுருக்காரு. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு, π/2. ஓகே, அதனால் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன, π/2 டிஃபரன்ஸ் முன்னாடி போகிறாங்க, அதான் போட்டிருக்கேன். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் π/2 எப்படி எழுதலாம், காஸ் தீட்டான்னு எழுத முடியும். அப்போ இங்கே காஸ் ஒமேகா டி வந்துடும். ஸோ அப்போ வி கேன் ரைட் ஏ காஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, அப்போ இங்கே என்ன, இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா என்ன, இங்கே பாருங்க, இங்கே மென்ஷன் பண்ணுங்கள், ஏ காஸ் ஒமேகா டி வருங்க. இவங்களுக்கு என்ன, ஏ சைன் ஒமேகா டி. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி, இங்கே ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி வரப்போகுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. இதில் வந்து பாருங்கள், ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும் பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. இதோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ நம்ம போட தேவையில்லை. அப்போ என்ன வரும் பாருங்கள், ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது என்ன கொடுக்குது, இது ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்னது இது, இது ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்கள், சி ஆப்ஷன் இஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். A simple harmonic oscillator has an amplitude A and time period T. The time required by it to travel from x equal to A to x equal to A/2. இப்போ general relations எழுதுவோம். So standard equation x equal to A sin omega t. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒமேகா டியை ரீப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும், ஏ சைன் ஒமேகா வேல்யூ என்ன, 2π/T. Tங்கிறது டைம் பீரியட் உங்களுக்கு தெரியும், இன்ட்டு டி. ஓகேவா? இது ஜென்ரலாக ஃபார்மால் மாற்றியாச்சு. இப்போ கண்டிஷன்ஸ் 1 ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த எக்ஸ் ரீப்ளேஸ்டு பை கேபிட்டல் ஏன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இந்த ஜென்ரலாக இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறேன், therefore ஏ ஈக்குவல் டு ஏ சைன் 2
pi by t into t. Okay, இந்த a get cancel, we can write அப்ப formula பாருங்க sin 2 pi by t into t இந்த value should be equal to 1. அப்ப இந்த வேல்யூக்கு எந்த angle போட்டா sin வந்து 1 ஆகும் நமக்கு தெரியும். வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். sin 90 வந்து 1. அப்ப எப்படி அதெல்லாம் பாருங்க, இந்த 2 pi by t into small t equal to sin 90 எப்படி எழுதினல பாருங்க pi by 2 எழுத முடியும். ஸோ pi by 2 எழுதும்போது இந்த pi get cancel. ஓகே, ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் அடுத்தது. ஸோ அந்த 2 இங்கே கீழே வந்துடும். ஃபைனலைஸ் பண்ணும்போது t ஈக்குவல் டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், கேபிட்டல் t by 4 கிடைக்கும். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x ஈக்குவல் டு a by 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஈக்குவேஷனில் போட போகிறேன். x replaced by a by 2 equal to a sin 2 pi by t into t. So a cancel. அப்போ remaining பாருங்க sin 2 pi by t into t equal to 1 by 2. அப்போ இந்த sin 30 போட்டால் நம்ம கிடைக்கும். இந்த வேல்யூ வந்து sin 30 இருந்துச்சுன்னா 1 by 2 கிடைக்கும். கரெக்டா? அப்போ இந்த 2 by t into t should be equal to 30 degree. இந்த sin 30 நம்ம எப்படி எழுதலாம் கொஞ்சம் பாருங்க. pi by 6 எழுத முடியுமா? 30 எழுதும்போது pi by 6 எழுத முடியும். ஸோ அப்போ பாருங்க இந்த pi கேன்சல், கடைசியாக என்ன வரும் 2 வந்து 12 ஆகிடும். therefore t equal to t by 12. ஓகே, ஏவா இருக்கும்போது என்ன சொன்னேன், t by 4 சொன்னேன். a by 2 ஆகும்போது என்ன பாருங்க t by 12 ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள். டு ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை என்ன போட்டிருக்காங்க, டு ட்ராவல் ஃப்ரம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், மீன் பொசிஷன்லேருந்து கண்டுபிடிச்சோம். 0லேருந்து ஏக்கு வர்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதுலேருந்து ஏ பை 2 கண்டுபிடிச்சோம். ஓகேவா, சரிங்களா? அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏல டைம் வந்து பாருங்கள் டி ஈக்குவல் டு டி பை 4 போட்டிருக்கேன். சும்மா நம்ம T1 கூட வச்சுக்கலாம், சும்மா வச்சுக்கலாம், T1 கூட வச்சுக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அந்த எக்ஸ் ஈக்குவல் டு இன்னொரு பொசிஷன் பாருங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்ன பாருங்கள் ஈக்குவல் டு ஏ பை 2 கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் வந்து T2 வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த நவ் டைம் டேக்கன் ஃப்ரம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து ஏ பை 2 வரதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னு கேட்குது. இன்னும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது என்ன கிடைக்குது, T by 6 கிடைக்குது. இது ஆன்சர். ஓகே, உங்கள் மேலே செக் பண்ண. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், T by 6 தான் கரெக்ட். ஓகே, the composition of two simple harmonic motion of equal periods at right angle to each other and with the phase difference of pi results in the displacement of the particles along. ஓகே, இப்போ ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்குது. ஓகேவா, அதோட என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள், டைம் பீரியட் எப்படி ரெண்டுத்துமே சேமாக தான் இருக்குது. ஆனால் அவருடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது அது எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த மோஷன்ஸ் வந்து சர்க்குலா எப்படி எலிப்ஸா ஸ்ட்ரைட் லைனா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கொஸ்டின் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நமக்கு தெரியும். ஃப்ரம் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் வந்து பார்க்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு தெரியும். ஓகேவா, இது வந்து ஒரு மோஷன். ஸோ அப்போ 2 மோஷன் சொல்லியிருக்காங்க, கம்போசிஷன் 2 கலந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்போ இன்னொரு பார்ட்டிகல்ஸ் அங்கே எக்ஸிபிட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பார்ட்டிகல்ஸுக்கு பார்க்கும், பார்ட்டிகல்ஸ் 2க்கு போடும்போது ஸோ எப்படி சார் போடலாம் பார்ட்டிகல்ஸ் 2? சப்போஸ் அது எப்படி இருக்கு பை பை 2, ஆனால் ஒய் ஈக்குவல் டு அதோடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பைன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ சைன் ஒமேகா டி என்ன பண்ண போகிறேன், பை ஆங்கிள்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அது எப்படி எதனா பாருங்கள், சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை அப்படின்னு எழுதுறேன். சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் பை எப்படி எதெல்லாம் அங்கே பாருங்கள் மைனஸ் சைன் தீட்டா வரும். அப்போ என்ன வரும் பாருங்கள், இது ஒரே நிமிஷம் டிஸ்பிளேமெண்ட் வந்து பாருங்களேன். இது கொஞ்சம் நம்ம ரெண்டுமே சேம் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட் மட்டும்தான் சேம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது எப்படி எதெல்லாம் பாருங்கள், இதோட ஆம்பிளிட்யூட் வந்து பின்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க, டி ஒன்லி சேம், கேபிட்டல் டி மட்டும்தான் சேமாக இருக்குது. ஓகேவா, ஆனால் ஏ எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது இது எழுதும்போது மைனஸ் பி சைன் ஒமேகா டி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இதுவும் சைன் ஒமேகா டி, இங்கேயும் சைன் ஒமேகா டி ஃபார்மில் மாற்றிட்டேன்.
சரிங்களா? அப்போ என்ன பண்ண இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்களேன். ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி கொண்டு வர போகிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனை சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு வர போகிறேன். ஓகேவா? அப்போ எப்படி எல்லாம் பாருங்கள், ஈக்குவல் டு வந்தால் இந்த ஏ இந்த பக்கம் வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பாருங்கள், எக்ஸ் பை ஏ வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன், சைன் ஒமேகா டி கொண்டு வர போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி அதெல்லாம் பாருங்கள். சைன் ஒமேகா டி வேணும் அப்படின்னா சைன் ஒமேகா டி ஓகேவா, ஈக்குவல் வேணும் அப்படின்னா எப்படி பண்ண பாருங்கள், ஈக்குவல் டு இந்த பி இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன பாருங்கள், மைனஸ் என்ன வரும் பாருங்கள், ஒய் பை பி. கரெக்டாக பாருங்கள். அப்போ இதுவும் சைன் ஒமேகா டி தான், இதுவும் சைன் ஒமேகா டி தான். ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது எப்படி பாருங்கள், எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆர்ஹெச்எஸ் ஆல்சோ ஈக்குவல். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் என்ன பண்ணுங்க, ஒய் பை பி. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை ஒய் ஈக்குவல்டுன்னு மாற்றலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறேன், ஒய் ஈக்குவல்டுன்னு கொண்டு வரேன். ஒய் ஈக்குவல் டு கொண்டு வரும்போது என்ன பாருங்கள், மைனஸ் பி இந்த பக்கம் போயிடும், மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சு. ஓகேவா? அப்போ பாருங்கள், பி பை ஏ இன்ட்டு எக்ஸ், இது ரெண்டும் ஒரு கான்ஸ்டன்ஸ் தான், மாற போகிறது இல்லை வெளி. ஓகேவா? அப்போ புட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, புட் எம் ஈக்குவல் டு பி பை ஏன்னு போடுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் லுக் லைக் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட்டட் மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆப்ஷன் பார்க்கும்போது என்ன ஒரு ஆன்சர், இது ஆப்ஷன் சி வந்து நமக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பார்ட்டிக்கல் executing simple harmonic motion is given by y equal to a naught plus a sin omega t plus cos omega t. Then amplitude of its oscillation is given by பாருங்க y equal to a naught plus a sin omega t plus b cos omega t. இந்த a naught இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ கொண்டு வரும்போது என்ன ஆகும் பாருங்க, y minus a naught equal to a sin omega t plus b cos omega t. ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோங்க அப்படின்னா, சும்மா அப்படியே என்னதுக்காக கேபிட்டல் ஒய் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த ஏ சைன் ஒமேகா டி இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ காஸ் ஆஃப் பை பை 2 மைனஸ் ஒமேகா டி அப்படின்னு மாற்றி எழுத முடியும். ப்ளஸ் இதை பாருங்கள், பி காஸ் ஒமேகா டி. உங்களுக்கு புரியுதா பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் ஸ்மால் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒய் ஈக்குவல் டு ஃபார்ம் மாற்றியாச்சா, காஸ் ஆஃப் பை பை 2 மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் காஸ் பி காஸ் ஒமேகா டின்னு போட்டேன் பாருங்களேன். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள், ஆம்பிடியூட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் பை பை 2ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த காஸ் பை பை 2 0. அப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் வரும். ஓகே, இப்போ இதில் என்ன சார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் பாருங்கள், இது ஒரு வெக்டார் இருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த வெக்டார்ஸ் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்கும் இன்னொரு வெக்டார்ஸ். ஓகேவா? இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று வந்து இதோட ஆம்பிடியூடு பார்க்கும்போது ஏன்னு சொல்கிறாங்க, இதோட ஆம்பிடியூட் வந்து பின்னு வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த பி. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிள் தான் நமக்கு என்னது, தீட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தீட்டா ஈக்குவல் டு இங்கே பை பை 2. ஸோ இப்போ வி காட் அப்ளை இந்த ட்ரையாங்குலரில் அப்ளை பண்ணும்போது ரிசல்டன்ட் தான் இருக்கும். ரிசல்டன்ட் இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள், அதே தான் ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு போடுவீங்க. அந்த இதில் பண்ணுறேங்க பை பை 2 போட்டிருக்கேன், அதான் ஆன்சர். ஓகே, இப்போ நீங்கள் வாங்க நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் சி நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட கண்டினியூட்டி இன்னும் இருக்குது. நம்ம பார்ட் 1 தான் முடிச்சிருக்கோம், இன்னும் பார்ட் 2 பார்ட் 3 இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.